ஸோ ஜிகே வித் எம்கேல நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை லைனாக பார்த்துட்டு வரோம். ஸோ முன்னாடி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பார்த்தோம். ஸோ அடுத்து பர்சன்டேஜில் பார்ட் 1 வந்து நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சரிங்களா. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை ஒன்று விடாமல் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அதில் சாம்பிள் பிடிஎஃப் 1 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க பார்ட் 1 வந்து பார்த்துருவாங்க. இது வந்து பார்ட் 2 சரிங்களா. ஸோ ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளை காண்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஸோ ஏ வந்து 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. அதேமாரி ஏ வந்து 58% வாக்குகள் வந்து பெறாரு. அப்போது மொத்த போல்டான ஓட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மொத்த பதிவான வாக்குகள் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். நம்ம அதை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏ மொத்தம் எவ்வளோ சதவீதம்? 58%. அப்போது 58/100 இன்ட்டு எக்ஸு இதான் வந்து ஏ சரிங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்து அதேமாரி பி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ வந்து 58 அப்படின்னா பி வந்து 100ல் 58 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 42. அப்போ பி வந்து 42/100 இன்ட்டு எக்ஸு சரிங்களா. அப்போது ஏ மற்றும் பியோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு மொத்த ஓட்ஸ் தெரியாது எக்ஸு, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 192. ஸோ வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் அப்படின்னாலே நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 58 ஏவையும் பியும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 192 வாக்குகள் சரிங்களா. அப்போ ஏவை பியும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 16 வந்து கிடைக்குது. அப்போ இந்த 100 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ 16 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 100/16. இது 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ் வரும். அப்போ 12 இன்ட்டு 100 எவ்வளோ? 1200. அப்போ மொத்த ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. அதில் ஏ வந்து 58%, பி வந்து 42% சரிங்களா. சரி ஓகே. இப்போது ஒருவேளை ஏவோட ஓட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஏவோட ஓட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 இன்ட்டு 58/100 அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சொல்லணும். அதேமாதிரி பியோட ஓட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா பியோட ஓட்ஸ் வந்து 48%. அப்போ 48/100 இன்ட்டு 1200 இது வந்து பியோட ஓட்ஸ், இது வந்து ஏவோட ஓட்ஸ் சரிங்களா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவோட ஓட்ஸ் என்ன, பியோட ஓட்ஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிரும். பட் கொஸ்டினில் வந்து அது கேட்கல, மொத்த ஓட்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால நம்ம 1200 நம்ம ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கிறோம். ஸோ இது இன்னொரு மாடலையும் போடலாம். போன வீடியோவில் நம்ம கடைசி சம் வந்து போட்டிருப்போம். ஸோ இன்னொரு மாடல் எப்படின்னா, இப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸு. ஸோ ஏக்கும் பிக்குமான வாக்கு வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? 192. அப்போது ஏ வந்து 58, பி வந்து 42. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 16 கிடைக்கும். அப்போ இந்த 16% தான் 102. அப்போ 100% வாக்குகள் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு. அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 100/16. இது 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200. இந்த ஸ்டெப்பு எதுவுமே போடாமல் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தடு. இது வந்து நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் டைரக்ட் ப்ரொபோஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் பார்க்கும்போது இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நிறைய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேயே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் போடையில் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் சம்ஸ் சரிங்களா. சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு நபர் இருக்காரு, அவருடைய வருமானம் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 10% வந்து குறையுது. அப்போது அவரோட வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு அவரோட ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது தெரியல அப்படின்னா நம்ம வந்து 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ அவரோட வருமானம் வந்து நம்ம 100 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அவருடைய வருமானத்தில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவருடைய வருமானத்தில் 100 ரூபாயில் ஸோ 100 இன்ட்டு 10/100 அப்படின்னு நம்ம போடணும். ஸோ போட்டால் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 100 + 10 எவ்வளோ? 110 ரூபாய் ஆகுது. இப்போ இந்த 110 ரூபாயில் திரும்ப 10% வந்து குறையுது. அப்போ 110 இன்ட்டு 10/100 அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 11 ரூபாய். அப்போ 110ல் 11 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோ மிச்சம்? 99 ரூபாய் சரிங்களா. 10% குறையுது.
இப்போ அவரோட இன்கம்ல சேஞ்ச் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் 10% குறையுது. இப்போ ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு? 99 ரூபா இருக்கு. அப்போ ₹1 வந்து குறைஞ்சிடுச்சு சரிங்களா. ₹1ன்றது குறைஞ்சிடுச்சு. அப்போ ₹1 வந்து நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா, ஸோ 100 ரூபாயில ₹1 பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா ₹1 தான். அப்போ ₹1 குறையுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது ₹1 சரிங்களா. ஸோ ₹1ன்றது டிக்ரீஸ் ஆகுது அவரோட இன்கம்ல. ஸோ இது வந்து கொஸ்டின்ல கொடுப்பாங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ₹1 வந்து டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. நீங்க எக்ஸாம்ஸ்ல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1% இன்க்ரீஸ், 1% டிக்ரீஸ், 1% லாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இதுல வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டா எது இருக்கோ அதை வந்து நீங்க டிக் பண்ணணும் சரிங்களா. சரி ஓகே, இது வந்து ஒரு மெத்தடு. இதுல செகண்ட் மெத்தட் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் இன்க்ரீஸ் இன்னொரு நம்பர் டிக்ரீஸ் அப்படின்னு வந்தாலே இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைட் பை 100. இன்க்ரீஸுக்கு பிளஸும் டிக்ரீஸுக்கு மைனஸும் போடணும். ஸோ அப்போ 10 மைனஸ் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பை 100. அப்போ 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடும். 10 இன்ட்டு 10 100, மைனஸ் 100 பை 100, 0 0 கேன்சல், அப்போ -1 அப்படின்ட்டு வருது. ஸோ மைனஸ் அப்படின்னாலே டிக்ரீஸ் அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா. பிளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ 1% டிக்ரீஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாக கிடைச்சிச்சு. இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடும்போது நம்ம சம்ஸ் வந்து டக்குன்னு போட்டுட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்ட்டு ரெண்டு நம்பர் வந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சம்ஸ் வந்து போட்டுங்க, சீக்கிரமா முடிஞ்சிடும் சரிங்களா. சரி ஓகே, இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரே வருஷத்துல 20,000 25,000 மாறுது. அப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 20,000 25,000, அப்போ எவ்வளோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது? 5,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கு? 20,000. எப்பவுமே கீழே வந்து ஸ்டார்டிங்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நீங்க போடணும். இப்போ எவ்வளோ அதிகமாயிருக்கு? 5,000 அதிகமாயிருக்கு சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5,000 கிடைச்சிரும். ஸோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 அப்படின்னு நீங்க போடுங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம்ஸ், இது 25 2s are 50. அப்போ எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா. சரி ஓகே, பேசம் பாருங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அகிலா வந்து ஒரு எக்ஸாம்பிள் அட்டன் பண்றா, 80% வந்து எடுக்கிறா. அதோட மார்க் எவ்வளோன்னு சொல்றாங்க? 576. அப்போ மொத்த மார்க் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ பெர்சன்டேஜ் ஒரு பக்கம் வச்சுங்க, மார்க்ஸை ஒரு பக்கம் வச்சுங்க. எப்பவுமே இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது நான் முன்னாடி நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் இன்னொரு மெத்தட்ல. ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அந்த மெத்தடில் இதை போடும்போது உங்களுக்கு வந்து சம்ஸ் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அவள் எவ்வளோ எடுத்திருக்கா? 80%. எவ்வளோ மார்க்ஸ்? 576 மார்க்ஸ். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மொத்த மதிப்பெண்கள்னாலே 100% அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 100%த்துல நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பெண் தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 × x அப்படின்ட்டு வரும். இது வந்து 576 × 100 அப்படின்ட்டு வரும். அப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுங்க, எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க சரிங்களா. 80 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ x = 100 × 576/80. இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இது 1 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா 72. ஸோ 8 7s are 56 வரும், பேலன்ஸ் 1, 8 2s are 16, அப்போ 72. அப்போ 72 × 10 எவ்வளோ? 720. அப்போ ஆன்சர் வந்து 720 சரிங்களா. சரி ஓகே, இந்த சம் வந்து பாருங்க, வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 25%னா 25/100, ஆஃப்னா இன்ட்டு, அதே மாதிரி 30/100, ஆஃப்னா இன்ட்டு 400 சரிங்களா. இதே மாதிரி ஆஃப் வந்தாலும் இன்ட்டு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது மொத்தமாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து 30 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது சிம்பிளஸ்ட் கால்குலேஷன், அதனால நான் வந்து போடலை சரிங்களா. சரி ஓகே, அடுத்த சம் வந்து நம்ம போயிடலாம். ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எண் இருக்கு, அதோட 75%க்கும் 60%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரிங்களா 82.5 அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணோட 20% என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த எண் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம எக்ஸ். அதோட 20% என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த எண்ணோட 75%க்கும் 60%க்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க?
82.5. இப்போ 75 மைனஸ் 16 15 சரிங்களா. அப்போ டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு, அதனால நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. அப்போ 15x/100 ஈக்குவல் டு 82.5. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மொத்தமா நம்பரா மாற்றணும். அப்போ மேலேயும் 100ஆல கீழே 100ஆல நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 8250/100 வந்து வரும் சரிங்களா. அப்போ இந்த 0 கேன்சல், அப்போ 825/10 வந்துடும் சரிங்களா. எப்பவுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் மேலேயே பண்ணணும் கீழே பண்ணணும் சரிங்களா. அப்போ 825/10 இன்ட்டு 15/100 வந்துடும். இதை வந்து இந்த பக்கம் அமைச்சிங்கன்னா இது வந்து கிடைக்கும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 வந்து கிடைக்கும் சரிங்களா. அப்போ எக்ஸ் வந்து 550 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 20% ஆஃப் எக்ஸோட 20% கேட்குறாங்க. எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 550. அப்போ இன்ட்டு 20/100 சரிங்களா. ஸோ இந்த 0 கேன்சல், இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 11 டைம்ஸ், 110. அப்போ 110 ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு கார் இருக்கு, அதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3 லட்சம், ஆனால் இப்போ 2 லட்சத்துக்கு வந்து விற்கிறாங்க. அப்போ அதோட பெர்சன்டேஜ் ஃபார் டிக்ரீஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3 லட்சம், இப்போ 2 லட்சம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸில் விற்றுருக்காங்க? 1 லட்சம் டிஃபரன்ஸில் விற்றுருக்காங்க. ஸோ ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3 லட்சம், இப்போ 1 லட்சம் கம்மியாக விற்றுருக்காங்க. அவங்க வந்து டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 1 தான் நீங்கள் போடணும், இன்ட்டு 100 போடணும் சரிங்களா. நான் ஏன் 1/3 அப்படியே டேரெக்டாக போட்டேன்னா இது எல்லாமே லேக்ஸில் இருக்குது. 2 lakhs 3 lakhs 1 lakhs. ஸோ அதனால் அப்படியே நீங்கள் 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் 20,000 இங்கே 3 லட்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்தமாதிரி டேரெக்டாக நீங்கள் போடக்கூடாது சரிங்களா. கேன்சல் பண்ணி தான் நீங்கள் போடணும். அப்போது 100/3 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 1/3 வரும் சரிங்களா. ஸோ 33 × 3 99 + 1 100/3 அப்படின்ட்டு வந்துடும். நீங்கள் எக்ஸாமில் ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் போடலாம், இல்லாட்டி பாயிண்ட்ல கொடுத்தா பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போடணும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக வந்து இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு எண் வந்து 100% நம்மளுக்கு அது தெரியாது, எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து 118% வந்து உயர்த்துறாங்க. 118% வந்து என்ன கிடைக்குது? 236 வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா அந்த எண் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 118 100 × 236. அப்போ 118 வந்து கீழே வந்துடும். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், ஆன்சர் வந்து 200 வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ அதே மாடலில் இன்னொரு சம் வந்து பாருங்க, ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. முன்னாடி வந்து 18% இன்க்ரீஸ் பண்ணாங்க, இப்போ வந்து 20% குறையுது. அப்போ 100லேருந்து 20 குறையுது சரிங்களா. ஸோ அப்போ 80% தான், 80% வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 80 8 × 100. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் வந்து 100, அந்த எண் வந்து 100 சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதில் 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 370 பேர் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க. அப்போது எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்விம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. மொத்தம் 500 பேர் நீந்துறவங்க சரிங்களா. இது வந்து நீந்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க 370. இது வந்து cannot swim, நீந்தாதவங்களை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 500லேருந்து 370 லெஸ் பண்ணால் நம்ம 130 கிடச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டுமே வந்து பெர்சன்டேஜில் வந்து கேட்குறாங்க. அப்போது 500ல் 370 பேர் நீந்துவாங்க, அது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா 74 வந்து கிடைக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீந்தாதவங்க 500லேருந்து 130 நம்ம கண்டுபிடிக்கணும். 100 போட்டால் 26 வந்து உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 50ல் 2 என்பது எவ்வளவு சதவீதமாகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 50ல் 2. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக புரியணும் அப்படின்னு நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். டேரெக்டாக போனோன்னா 50ல் 2 எவ்வளோ சதவீதம் இன்ட்டு 100, அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 2 × 2 4, அவ்வளோதான் சிம்பிள். இது எல்லாமே நான் எழுதிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியணும் பிடிஎஃப் பார்க்கும்போது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கேன் சரிங்களா. சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64? 8இன் எத்தனை சதவீதம் 64 ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8இன் எத்தனை சதவீதம், 8இன் எத்தனை சதவீதம்னா நம்ம x/100 அப்படின்னு எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 64. இல்லாட்டி இங்கிலீஷில் பாருங்கள், வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64, ஈஸ்னா ஈக்குவல் டு அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா. ஸோ வாட் பெர்சன்டேஜ்னா x/100 × 8 is equal to 64 அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா. இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது.
அப்போ எக்ஸ் இந்த பக்கம் இருக்கும் 64 × 100/8 அப்படின்னு வந்துடும். இது 1 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். அப்போ 8 × 100 என்ன 800. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்து நல்லா அதை எழுத கற்றுக்கணும். ஸோ எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு நபர் தனது பயணத்தை 80 கிலோமீட்டர் மகிழுந்திலும் 320 கிலோமீட்டர் தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து காரில் 80 கிலோமீட்டரும் ட்ரெயினில் 320 கிலோமீட்டரும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போது அவர் காரில் ட்ராவல் பண்ண பெர்சன்டேஜும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பெர்சன்டேஜும் தனித்தனியாக கேட்குறாங்க. அப்போது நீங்கள் மொத்த கிலோமீட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ 80 + 320 400 கிலோமீட்டர். அவர் காரில் ட்ராவல் பண்ணது 80. அப்போ 80 அப்போ 400 தான் வந்து மொத்த கிலோமீட்டர் வந்து 400. காரில் ட்ராவல் பண்ணது 80. சரிங்களா? அப்போது இதுக்கு பெர்சன்டேஜ்னா × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 வந்து கிடச்சிரும். அதேமாரி மொத்த கிலோமீட்டர் 400, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது என்ன 320. சரிங்களா? அப்போது × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். இது வந்து 80%. சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மொத்த கிலோமீட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக மொத்தத்தை நீங்கள் கீழே போட்டுக்கணும். எப்போவுமே மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். அப்புறம் எவ்வளோ கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கார் 80 மேலே போட்டுட்டு × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சதவீதம் வந்து கிடச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. இவர்களில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காண்க. ஸோ மொத்த வில்லேஜோட பாப்புலேஷன் வந்து 8000. சரிங்களா? அதில் 80% வந்து படித்தவங்க, லிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதில் லிட்ரேட்டில் 40% வந்து உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8000 மொத்தம் 8000, இதில் வந்து 80% வந்து லிட்ரேட் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 80%ல் 40% உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் உமன் டு த டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த டோட்டல் பாப்புலேஷனுக்கும் மேலே லிட்ரேட் உமனுக்கும் உள்ள சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதான் வந்து கொஸ்டின். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு லிட்ரேட் உமனோட எண்ணிக்கை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போது 8000, அதில் 80% வந்து படித்தவங்க × 100, அதில் 40% உமன் × 40/100. ஸோ இதை மொத்தமே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2560 வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து லிட்ரேட் உமனோட வேல்யூ. அப்போது லிட்ரேட் உமனை மொத்த பாப்புலேஷன் கீழே போட்டுட்டு லிட்ரேட் உமனை மேலே போட்டுட்டா × 100 போட்டால் உங்களுக்கு லிட்ரேட் உமனோட சதவீதம் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதான் வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க. இது 0 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல். இது 1 டைம்ஸு 8 3s 24, பேலன்ஸ் பண்ணி 8 2s 16. அப்போ 32%. சரிங்களா? சரி, ஓகே. ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு மாணவர் வந்து 20 கேள்விகள், மொத்த கேள்விகள் எவ்வளோ? ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 20. அப்போ இதான் வந்து 100% கேள்விகள். சரிங்களா? அப்போது அதை எதிர்கொண்டு அவர் அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100%ல் அவர் 80% வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ சரியான கேள்வி எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். மொத்தம் 20% வந்து 20 கேள்விகள் வந்து 100%. அவர் எவ்வளோ சரியாக பதிலளிச்சிருக்காரு? 80% வந்து சரியாக வந்து எதிர்கொண்டு 80% சரியாக பதிலளிச்சிருக்காரு. அப்போ நம்ம இதோட வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். அதான் வந்து எக்ஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 80 = 100 × x. சரிங்களா? அப்போ x = 20 × 80/100. அப்போ இது 0 இது 0 கேன்சல், இது 0 இது 0 கேன்சல். அப்போ 8 2s 16. ஆன்சர் வந்து 16. சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் போடுவாங்க. இது வந்து நான் போட்டிருக்குது இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் நான் இந்த மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலக பொட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 8.5 கிலோகிராம் உள்ள ஒரு மெட்டல் பார்ல 85% வந்து சில்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது 8.5ல் 85/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போது இந்த 8.5 நம்ம வந்து பாயிண்ட்லேருந்து நம்பராக மாற்றும் போது மேலேயும் 8.5 × 100, கீழேயும் 100ஆல பண்ணணும். அப்படி பண்ணும்போது 850/100 வரும். இதே கேன்சல் பண்ணினா 85/10 வரும். ஸோ அதை தான் டேரெக்டாக நான் இங்கே போட்டிருக்கேன். 85/10 × 85/100.
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியில் உங்களுக்கு 7225/1000 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே 1000 வரும்போது மேலே வந்து 3 0 இருக்கா, அப்போ 3 நம்பர் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 7.225 kg. சரிங்களா, இதான் வந்து ஆன்சர். சிம்பிள். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் 230. சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 120க்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ மொத்த டிக்கெட்டோட விலை வந்து 230 ரூபா. நார்மலாக ஒரு பர்சன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 230 ரூபா டிக்கெட்டு, அது வந்து 100%. சரிங்களா, அப்போ சலுகை அட்டை வைத்திருப்பதற்கு 120க்கு வந்து டிக்கெட் வந்து வழங்கப்படுறாங்க. அவங்க கேட்கறது என்ன, சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் தான் கேட்குறாங்க. இதுதான் நல்லா நோட் பண்ணணும், தள்ளுபடி சதவீதம். ஸோ நீங்கள் இந்த 120 இங்கே டேரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா தள்ளுபடி சதவீதம் தான் கேட்குறாங்க. ஒருவேளை சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கான சதவீதம் கேட்டால் நீங்கள் இங்கே 120 டேரெக்டாக போடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த 230ல் 120 மைனஸ் பண்ணால் 110 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கொஸ்டின்ஸில் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் எப்பவுமே ஆன்சர் பண்ணும்போது. அப்போது அதோட சதவீதம் தான் நம்ம அந்த கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 230 × எக்ஸ் 110 × 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 110 × 100/230 போட்டிங்கன்னா ஸோ 47.82 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, ஸோ எப்பவுமே கொஸ்டினை ஒழுங்காக படித்து நீங்கள் ஆன்சர் வந்து போடணும். சரிங்களா, சரி ஓகே. ஓர் தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமெனில் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தண்ணீர் தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு டேங்க் இருக்குது, அதோட மொத்த கெப்பாசிட்டி வந்து 200 லிட்டரு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 40% வந்து ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அப்போது how many liters of water to fill in the tank so that is 75% full அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ 75% ஃபுல்லாக இருக்க எத்தனை லிட்டர் வந்து அதில் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போது மொத்தம் வந்து 200 லிட்டரு, இதுதான் வந்து ஸ்டெப்பு 1. சரிங்களா, இப்போ எவ்வளோ இருக்குது, 40% இருக்குது. அதை கண்டுபிடிச்சிடுங்க. எவ்வளோ லிட்டர் இருக்குது. அப்போ 40, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 42 80. ஸோ 80 லிட்டர் வந்து இப்போ இருக்குது. சரிங்களா, அடுத்து how many liters of water to fill in the tank so that is 75% full அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 75% வந்து ஃபுல்லாக இருக்க எத்தனை லிட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 75 லிட்டருக்கு 75% நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் திரும்ப. ஸோ 0 0 கேன்சல், 75 × 2 150. அப்போது 75% ஃபுல்லாக இருக்கணும்னா 150 லிட்டர் வந்து அதில் இருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது, 80 லிட்டர் இருக்குது. ஆல்ரெடி 80 லிட்டர் இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ லிட்டர் வேணும், இந்த 150ல் 80 கழிச்சிங்கன்னா 70 லிட்டர் வந்து இன்னும் ஃபில் ஆகணும். சரிங்களா, சரி ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 200 லிட்டரு இப்போ 40% இருக்குது, 80 லிட்டர் வந்து அதில் இருக்குது. ஆனால் 75 லிட்டர் வந்து 75% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 75% இருக்கணும்னா மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்கணும், 150 லிட்டர் இருக்கணும். சரிங்களா, அப்போது இப்போ ஏற்கனவே 80 லிட்டர் இருக்குது. அப்போ 180ல் 80 கழிச்சா மிச்சம் இன்னும் எவ்வளோ லிட்டர் தேவைப்படும், 70 லிட்டர் வந்து இன்னும் தேவைப்படும். சரிங்களா, சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 3 கணித தேர்வுகளில் T1 T2 T3 ஸோ நந்தா பெற்ற மதிப்பெண்கள் 40க்கு 38, 30க்கு 27 மற்றும் 50க்கு 48 ஆகும். எந்த தேர்வை அவன் நன்றாக செய்துள்ளான், 3 தேர்வுகளிலும் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ T1ல் 40க்கு 38, T2ல் 30க்கு 27, T3ல் 50க்கு 48 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவன் எந்த தேர்வை நன்றாக செய்துள்ளான், அது மட்டும் இல்லாமல் 3 தேர்வுகளிலும் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது T1 பார்த்தீங்கன்னா 38, 40க்கு 38 நம்ம சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100 போடுங்க, போட்டிங்கன்னா 95 வந்து கிடைக்கும். ஸோ T2ல் 30க்கு 27 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 90 வந்து கிடைக்கும். ஸோ T3ல் 50க்கு 48 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 96 வந்து கிடைக்கும். அவன் இதில் எந்த தேர்வு நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3. சரிங்களா, ஸோ T3ல் தான் வந்து அவன் நல்லா பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. அப்போ இது 3த்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன் 3ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே மொத்தம் 3 டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ 3த்துக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே 4 நடந்துச்சுன்னா நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா, சரி ஓகே. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணியில் உங்களுக்கு 281 கிடைக்கும். இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 93 2/3 வந்து கிடைக்கும்.
ஸோ இது வந்து நான் ஏன் சால்வ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் 60 to 70 சம்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நான் பண்ணல. மிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி போடுறது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் பண்ண டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அப்படியே சால்வ் பண்ணிடுறேன். பட் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக புரியும் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க, பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்கம் பேஸ்டு சம் வந்தாலே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாலாம் நான் வந்து முன்னாடி வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்ஸ் வந்து போடலாம். ஸோ 100x/100 + x அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என் கொஸ்டின் என்ன இருக்கு, 100 × 25/100 + 25. அப்போ 100 × 25/125 என்ன, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ் 20 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 20% சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு, இரண்டாம் எண்ணானது 100ஐ விட 25% அதிகம் எனில் முதல் எண்ணை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. முதல் எண் வந்து இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி இரண்டாவது எண்ணானது 100ஐ விட 25% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அப்போ 100ஐ விட 25% அதிகம் அப்படின்னா 100 + 100 × 25/100 சரிங்களா. ஸோ இங்கே வந்து 100 × 25ன்னு வரும், இங்கே மிஸ்டேக்காக விட்டுருக்கேன். ஸோ 100 + 100 × 25/100 வரும். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 100 + 25 = 125. இங்கே ஏன் 100 × 25/100 போட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா செகண்ட் நம்பர் வந்து மோர் தென் 25, 100ஓட அதிகம், 100ஐ விட 25% அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 + 25%னா 100ல் 25, அதனால தான் 100 × 100 + 100 × 25/100 சரிங்களா. ஸோ பிடிஎஃப்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க, 100 × 25/100. அப்போ = 125. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். கொஸ்டினா அதான் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு. இரண்டாவது எண் வந்து 125 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 125 × 125 - 125 × 20/100 சரிங்களா. இதான் வந்து இரண்டாவது எண். ஸோ 125ல 20% குறைவு. அப்போ 125 × 20/100 சரிங்களா. ஸோ இங்கே வந்து 125 × 20/100 அப்படின்ட்டு வரும். அப்போது இதை கேன்சல் பண்ணையில் இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 25. அப்போ 125 - 25 என்ன வரும், 100 வந்து வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 100 சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. A number is increased by 25 and then decreased by 20. Find the change in that number. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இன்க்ரீஸ் இன்னொரு நம்பர் டிக்ரீஸ் அப்படின்னு வந்தாலே x + y + xy/100 அப்படின்ற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ x அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரு, y அப்படின்றது செகண்ட் நம்பரு. இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ்னா மைனஸு. அப்போ 25 - 25 + 25 × -25/100. ஸோ 25 - 20 + 25 - 20/100. 25 - 20 என்ன, 5 ப்ளஸ்ஸு, இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, மைனஸ். அப்போ -5. அப்போ 5 - 5 0. அப்போ ஆன்சர் வந்து 0, நோ சேஞ்ச் சரிங்களா. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க, ஒரு பின்னத்தின் தொகுதியை 25% பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நியூமரேட்டர் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டினாமினேட்டர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து 2/5 மாறுது. அப்போ ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்பவுமே நம்ம வேல்யூ தெரியாத போது அதை XY அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 100 நம்ம கணக்குன்னு வச்சுக்கணும், 100 நம்ம கணக்காக வச்சுக்கணும். அப்போ 100லேருந்து 25னா 100 + 25 125. அப்போ 125/100 × x. கீழே வந்து இன்னொரு நம்பரு, அப்போது கீழே வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 110/100 × y. அப்போ எவ்வளோ மாறுது, 2/5 மாறுது. அப்போ 125, இந்த 100 கேன்சல் ஆகிடும். 125x/110y = 2/5 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ x/y = இந்த 2/5 வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பக்கம் அனுப்பணும்.
இந்த பக்கம் அமிச்சா 110/125 வரும். சாரி, இங்கே தப்பாக எழுதிருக்கேன். 110/125 வரும். சரிங்களா? இந்த 110 அந்த பக்கம் போயிடும், 125 கீழே வந்துடும். அப்போ 110/125 வரும். அப்போ x/5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44/125 வந்து கிடைக்கும். சரிங்களா? இது 1 டைம்ஸ் போடுங்க, இது வந்து 2 டைம்ஸ் போடுங்க, இங்கே பேலன்ஸ் 1 வரும். இதுவும் 2 டைம்ஸ். அப்போ 2 × 22 என்ன? 44. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 44/125. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு பழ வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் 10% வந்து அழுகி இருந்தன. மீதமுள்ளவற்றில் 33 1/3% மாம்பழங்களை விற்றுவிட்டார். தற்போது 240 மாம்பழங்கள் அவரிடம் இருக்கின்றன எனில் முதலில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அவர் வாங்கினதுல 10% வந்து அழுகிடுச்சு. அதில் வந்து 33 ஃப்ராக்ஷனில் 1/3 வந்து விற்றுட்டாரு. அப்போது 240 மாம்பழங்கள் வந்து அவரிடம் இருக்கின்றன. அப்போது அவர் வாங்கின ஃபஸ்ட்டு அவர் வாங்கின டோட்டல் மேங்கோஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அவர் டோட்டல் மேங்கோஸ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போது நம்ம அதுலேருந்து 10% வந்து நம்ம கழிக்கணும். ஏன்னா அது வந்து அழுகிடுச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கழிக்கணும். அப்போது x × 10/100. இதுதான் வந்து இது வந்து எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. டோட்டல் மேங்கோஸ் மைனஸ் 10% அழுகிடுச்சு இல்லையா? அப்போது எக்ஸில் 10% வந்து அழுகிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ? 90/100 × x. ஸோ இது பாருங்க, 33 1/3% வந்து அவர் வந்து விட்டுட்டாரு. எதில் வித்துட்டாருன்னா இதில் வந்து 33 1/3 வந்து வித்துட்டாரு. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 33 1/3 வந்து நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 99 + 1 100. அப்போ 100/3 × 100 அப்படின்ட்டு வந்துடும் கீழே. சரிங்களா? இது வந்து பர்சன்டேஜில் இருக்கிறதுனால கீழே வந்து இப்போ இது பாருங்கள், 33 × 3 99 + 1 100. 100/3 இது வந்து சதவீதத்தில் இருக்குது. அப்போது நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா /100 போடணும். அப்போது கீழே ஒரு 100 வந்துடும். இன்ட்டு 90/100 × x. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30/100x வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். பட் இது கேன்சல் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ வந்து நம்ம அதை வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த 90 - x-ஐயும் 30 - x-ஐயும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது மைனஸ் பண்ணால் தான் நம்ம எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மீதம் உள்ளது 240 மேங்கோ அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கெட்டு போனதையும் அவர் விற்றதையும் கழிச்சாதான் அந்த 240 வந்து மிச்சம் இருக்கும் அவர்கிட்ட. அப்போ அந்த கெட்டு போனதையும் அவர் விற்றதையும் வந்து கழிச்சிட்டா மிச்சம் 240 இருக்குது. இதில் வந்து எக்ஸ் வெளியே எடுத்துருங்க. ஸோ எக்ஸ் வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா 90 - 30 60 வந்துடும். அப்போ 60x/100 = 240. அப்போ x = 240 இன்ட்டு இந்த 100 வந்து இந்த பக்கம் போயிடும் /60. ஸோ போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 3 2s are 6. இது வந்து 8 3s are 24. சரிங்களா? பேலன்ஸ் 0. ஸோ இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 2, இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். அப்போ 8 × 5 என்ன? 400. அப்போ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த மேங்கோஸ் எவ்வளோ? 400. சரிங்களா? 400 தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின மேங்கோஸ். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது 31% எடுத்து 12 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறாரு. பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 35. நீங்கள் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போது 12 மார்க்கில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். இந்த 12 மார்க்குன்றது எத்தனை பர்சன்டேஜ்? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 35ல் 31 போச்சுன்னா 4. அப்போது 4% தான் இந்த 12%. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ 100% வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து நீங்கள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 4 × x/100 = 100 × 12. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 100 × 12 அப்படியே வச்சுங்க. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து 2 2s are 4. இது வந்து 6 2s are 12. இது 1 டைம்ஸு, இது 50 டைம்ஸு. அப்போ 50 × 6 வந்து 300. சரிங்களா? ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த சம் வந்து பாருங்கள். ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. கிளாஸில் பாய்ஸு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 5:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் 16% பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, 8% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போது பாஸ் பண்ண பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து நீங்கள் ரெண்டுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவும் 100, இதுவும் 100. அப்போ 500 × 300. ஸோ மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 800. சரிங்களா? 800 நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க கேட்குறது பாஸ் பர்சன்டேஜ்.
ஆனால் ஃபெயில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 16% பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 16/100 × 500 ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 80 வந்து கிடைக்குது. அதேமாதிரி கேர்ள்ஸ் வந்து 8% வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 8/100 கேர்ள்ஸ் எவ்வளோ 300 × 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 104 மொத்தமாக வருது. அப்போ 800ல் 104 பேர் லிஸ்ட் பண்ணால் மிச்சம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 696 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து எவ்வளோ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இதை வந்து இதில் மைனஸ் பண்ணணும். டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 800 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் மைனஸ் பண்ணால் இது பாஸ் பர்சன்ட் வந்து கிடச்சிரும். அவங்க கேட்குறது வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கல, பாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போது மொத்தம் எவ்வளோ 800 பாஸ் பண்ணது 696 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 87% வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 250 லிட்டரின் 12 என்பது 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ் பர்சன்டேஜுக்கு சமமாகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 12% ஆஃப் 250 லிட்டர், 12%னா 12/100 ஆஃப்னா இன்ட்டு 250 லிட்டர் இஸ் த சேம் ஆஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு வரும். அப்போ டேஷ் பர்சன்டேஜ்னா x/100, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 150. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இது எல்லாமே எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த நம்பரில் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 100 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ 0 கேன்சலு, 5 3s are 15, 5 5s are 25, இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், அப்போ 5 4s are 20. அப்போ 20% தான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பாருங்க, ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 3 பேர் இருக்காங்க, 3 பேர் எலெக்ஷனில் வந்து பள்ளி தேர்தல் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது இது 3த்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? நம்மளுக்கு 500 வந்து கிடைக்குது. ஸோ இதில் வெற்றி பெற்ற வாக்காளரின் சதவீதம் வந்து கேட்குறாங்க. இதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, யார் அதிகமாக அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ பி தான் அதிகம். பி வந்து 245. அப்போ 245ஓட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் வந்து 500, அதில் 245 போட்டிங்கன்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 49 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 49%. இந்த கொஸ்டின் பாருங்க, 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15%னா 15/100, 25%னா 25/100 இன்ட்டு 10,000. சரிங்களா? ஆஃப்னால இன்ட்டு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ 15 × 25 போட்டிங்கன்னா 375 வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து சிம்பிளான சம்மு. ஸோ அடுத்து பாருங்க, ஒரு எண்ணின் 60லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். 60%னா 60/100 இன்ட்டு எக்ஸ் ஓர் எண்ணுன்னு கொடுத்துறாங்க. அந்த எண்ணு வந்து நமக்கு தெரியாது. அப்போ 60% அந்த எண்ணு வந்து எக்ஸு, அதில் வந்து 60%த்தில் 60 கழிக்கணும். -60 கழிச்சா 60 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது 60x/100 இஸ் ஈக்குவல் டு இந்த 60 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 120 ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 × 100/60ன்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 0 0, இது வந்து 3 2s are 6, இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், 0. அப்போ 40 × 5 வந்து 200. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. இதான் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த சம்மந்து பாருங்க, if 48% of 48 is equal to 64% of x, then x என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 48% வந்து எக்ஸு. அப்போது 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. 48%னா 48/100 இன்ட்டு 48 ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துறாங்க. 64%னா 64/100 இன்ட்டு எக்ஸு. இப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்ச நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டால் இது மாரி வந்துடும். அப்போது இதை கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 36 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது 8 டேபிளில் போடுங்க. ஸோ 8 8 are 64, 8 6 are 48. சரிங்களா? இது திரும்ப 1 டைம்ஸு, இது திரும்ப 6 டைம்ஸு. அப்போ 6 × 6 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இதோட பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ மொத்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம். இதோட பிடிஎஃப் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அடுத்த டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலகிராமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே இருக்கும் டீட்டெயிலாக. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.